நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஓகே மம்மி, குட் நைட். குட் நைட் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அண்ணன் என்ன சாப்பிடவே வரல, போய் வர சொல்லிட்டு வா. என்னது, அண்ணன் சாப்பிடவே இல்லையா? என்கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட சொல்லவே இல்லையா? பூரி சுட சுட 12 பூரி அமுக்குனீனா உனக்குலாம் என்னடி தெரியும்? போ சாப்பிட வர சொல்லு, பாவம் என் பையன். என்னம்மா சாப்பிடுறத கண்டு வைக்கிறியா? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் போய் எங்க அண்ணனை வர சொல்லிக்கிறேன். நீ ஒண்ணு சாப்பிட தேவைனா, என் அண்ணனுக்கு நானே பூரி போட்டு கொடுத்துக்கிறேன். பூரியை அடுப்புல போட்டு வச்சிரு, தட்டுல மட்டும் தான் நான் எடுத்து வைப்பேன், ஓகேவா? அந்த மாவை தேய்ச்சி அடுப்புல போட்டு பொரிச்செடுக்கிறது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. போட்டு ஹாட் பாக்ஸ்ல சுட சுட வை, என் அண்ணனுக்கு நான் பரிமாறிக்கிறேன், ஓகேவா? அதானே பார்த்தேன், எங்கேயாவது நல்ல புத்தி கித்தி வந்து உடனே நான் போய் அடுப்புல போடுறேன்னு சொல்ற மாதிரி சொல்லிருவியோன்னு நினைச்சேன். போடி போ, எனக்கு திருந்த மாட்டேன்னு தெரியும். போ. என்ன காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்லை. இனி யாரும் 1008 ஹாய் அனுப்பியிருப்பாளே, என்னாச்சு? கோவமா இருக்காளா இல்லை தூங்கியிருப்பாளா? இல்லைன்னா நம்ம பண்ணலாமா? ஏன் கவின் மெசேஜே பண்ணல? இனி யாரும் ஏகப்பட்ட ஹாய் அனுப்பியிருப்பாரே. ஒருவேளை லாங் டிஸ்டன்ஸ் இப்போவே மெயின்டைன் பண்ணுறாரே என்னமோ. நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அவருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் இப்போலேருந்தே பழகிக்கிறாரே என்னமோ. ஆனால் என்னால் முடியலையே. இருக்கிற இந்த கொஞ்ச நாளாவது அவர்கிட்ட சந்தோஷமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஒரு மெசேஜ் கூட பண்ணல. அவர் பண்ணலைன்னா என்ன, நம்ம பண்ணலாமே. நம்மளே பண்ணலாம். ஆன்லைன் தான் காட்டுது. ஒருவேளை நம்ம மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளோ? என்ன ஆன்லைன் தான் காட்டுது? ஒருவேளை நம்ம மெசேஜுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரோ? சரி, நம்மளே பண்ணலாம். மெசேஜ் பண்ணிட்டாரு. பாவி, மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்க இல்லையா? ஓய்னு ஒரு மெசேஜ் போட்டா வாடி வாளு. என்ன இந்நேரத்துல ரூம் சைட்ல வந்திருக்க? இப்படிலாம் வரமாட்டியே, என்னவா? வரமாட்டேன்னா இல்ல, அம்மா ஒண்ணு சொன்னாங்க. நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? உன்னால சாப்பிடாம இருக்க முடியாதே. யார் என்னட்டு போடானே சோறு முக்கியன்னு சாப்பிட்டுவியே. என்னவா இன்னைக்கு சாப்பிடாம இருக்கியா? அதை என்ன எதிரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன? அது ஒண்ணும் இல்ல ஸ்னேகா, சும்மாதான். பசிக்கல, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு வயசு பையன் பசிக்கலன்னு சொன்னா அதுல ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. ஓகே, என்ன லவ்வா? சரி, என் அண்ணி யாரு? இது வரைக்கும் அண்ணன் உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருக்கேனா? அப்படி போடு. அப்ப ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி இருக்கு. சரி, எனக்கு பொழுது போகல, தூக்கம்லாம் வரல, ரெக்கார்டு வேற எழுதணும். அதனால கொஞ்ச நேரம் கதையை சொல்ல கேட்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி தான். ஆனா இந்த காதல்லையும் தொலைதூர காதல் வரும்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஸ்னேகா. அதான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா, என்னடா சொல்ற? இன்னும் லவ் ஸ்டோரியே சொல்லல, அதுக்குள்ள தொலைதூர காதலுங்கிற? அண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ வேற யூஎஸ் போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னாச்சு? அக்கா, நான் அப்படி கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத. என்னை பொறுத்தளவு லவ்ங்கிறது ஒரு டைம் பாஸ் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொன்னதுக்கப்புறம் தான் லவ்வோட ஃபீலிங்னா என்னன்னு எனக்கு புரியுதுக்கா. அப்போது மாமா போகிற அந்த 4 இயர்ஸ் நீ தனியாக தான் இருப்பியா? வேற வழி இல்லை, அவ இருந்துதான் ஆகணும். அண்ணா, நான் உன்னை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. அதாவது அன்னைக்கு சப்போர்ட்டாகவும் பேசலை, உனக்கு சப்போர்ட்டாகவும் பேசலை. ஒரு சக மனுஷியா, ஒரு பொண்ணாக இருந்து பேசுகிறேன். நீ ஆம்பளை பையன், ஓகேவா? நீ 4 வருஷம் என்ன, உன்னை 10 வருஷம் வெயிட் பண்ண சொன்னாலும் நீ வெயிட் பண்ணலாம். உனக்கு மேரேஜ் லேட்டாக கூட ஆகும். ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாதுண்ணா. என்ன, இப்போ நீ அண்ணியை விட்டுட்டு போகிறேன்னு நீ சொல்கிற. நீ போயிடுவ, அண்ணி இருந்துக்கிறாங்க. ஆனால் நீ போயிட்டு வர இந்த 4 வருஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அது என்னமோ உண்மைதான். ஆனால் காதல் ஒருபோதும் மாறாது. உன் மாமா மேலே நான் வச்சிருக்க காதலும் அதே மாதிரி தான், ஒருபோதும் மாறாது.
நீ யாருக்கும் தெரியாம உன் மனசுக்குள்ள இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸை வச்சிருக்க. யார்கிட்டயாவது சொன்னா யாராவது சேர்ந்து ஃபீல் பண்ணுவாங்க, மாமாவை யூஎஸ்ஏ போக விட மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்துல எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வெளியே சிரிக்கிற. ஆனா மாமா முழு மனசோட தான் போறாரு நீ நினைக்கிறியா? சத்தியமா கிடையாது. அவ எப்படி நடிக்கிறாளோ அதே மாதிரி தான் நானும் நடிக்கிறேன். ஒருவேளை நான் யூஎஸ் போனாலும், ஒருவேளை என்ன கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்ன அப்படி நான் போனாலும் என் உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும். என் உயிரும் என் இதயமும் என் சஞ்சு கிட்ட தான் இருக்கும். அது அவளுக்கு நல்லாவே தெரியும். அண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது பக்கத்தில் இருந்து லவ் பண்ணுறதுக்கும் தூரத்தில் இருந்து லவ் பண்ணுறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தா அவங்க லைஃபுக்குள்ளே அவங்களுக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும், எவ்வளோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எல்லாமே அப்போக்கப்பே சரியாயிடும். இதே தொலைதூர காதலுங்கிறது அப்படி கிடையாது. எல்லாமே ஃபோனில் மட்டும்தான். அந்த காலத்துலலாம் லெட்டர் அனுப்பிக்குவாங்க, இந்த காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாமே ஃபோனில் மட்டும்தான். சண்டை போட்டாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, மிஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே ஃபோனில் மட்டும்தான். அது ஒரு செம்ம ஃபீலிங். அதை யாருனாலையும் நிரப்பிட முடியாது. பக்கத்தில் இருந்து லவ் பண்ணுறோமே, அதை விட லாங் டிஸ்டன்ஸ் லவ்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒரு பக்கத்து அவரை நேரில் பார்க்க முடியாது, அவர் தோளில் சாஞ்சு அழுக முடியாது, எனக்கு ஒரு கஷ்டம்னா அவரை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மற்றபடி எல்லாமே எனக்கு ஓகே தான். 6 மாதம், அந்த 6 மாதம் அவர் கூட நான் ஹாப்பியாக இருக்கேனே, அந்த ஹாப்பினஸ் போதும். அண்ணா, நிஜமாவே அண்ணி ரொம்ப கிரேட்டுண்ணா. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன் காதல் சக்ஸஸ் ஆகும். இந்த தொலைதூர காதலில் தான் உங்கள் காதல் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி அண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. உன் வாட்ஸ்அப் சேட் பண்ணுறதுக்கு போய் தெரியுது எனக்கு. ஸோ கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல், இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு, அண்ணி போய் பார்த்துட்டு வானா. பாவம், இந்த நிமிஷம் அவங்க கூட நீ இருந்தினா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு இப்போ தான்க்கா தெரியுது. நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன். ஆனால் நீ சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரிலாம் யாருமே ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாதுக்கா. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த காலத்தில் இப்படிலாம் பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு. நீ அழுகாத, கண்டிப்பாக உன் காதல் சக்ஸஸ் ஆகும். அகல்யா சொல்கிறேன்ல, இப்போது நீ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்க. மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி மாமாவை போய் பார்த்துட்டு வேணாண்டி, வெளியே ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா திட்டுவாங்க, நான் காலேஜில் பார்த்து. நீ அம்மா அப்பாவை நினச்சாலாம் வருத்தப்படாத, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நீ போ, மாமா ஃபோன் பண்ணி வர சொல்லி பார்த்துட்டு வா போ. சரி அகல்யா. யார் சொன்னாலும் கூட நிழல் மூழ்காத நீரில் அதை போல் இன்று காதல் உயிர் போனாலும் போகாது. தங்கிய அறிமுகம் தொடர்கிறது, சிறப்பும் எழுது கடல் என விருகிறது. தயங்கிய இருவிழி உழைகிறது, இருதய இடைவெளி குறைகிறது. அதனால நட்பிலே காதல் உண்டு உண்டு உண்டு. ஏய், ஏன்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னன்னே தெரியல கவி. இந்த 3 நாளா, இந்த 6 மாசம் வேகமா போயிடும் அப்படின்னு நினைச்சு என் பாதி உயிர் போயிடும் போல இருக்கு. இருக்கிற இந்த 6 மாசமாவது நான் உங்க கூட என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் நானும் நினைச்சாலும் நம்ம 2 பேரும் பார்த்துக்க முடியாதுல்ல. என்னை விட்டு தொலை தூரத்துக்கு போறீங்கல்ல, அதான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் கூடயே இருங்க கவி. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நாளைக்கு காலேஜ் ஞாபகம் இருக்கா இல்லையா? நைட்டு ஃபுல்லா இவ கூட இருக்கவான். இந்த இடத்துல சொட்ட மழையை நடந்துக்கிட்டே இருப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் சீக்கிரம் மழை போகாது, ஓகேவா? இந்த 6 மாசமும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். ஒன்றும் கவலைப்படாத. அனாதம்மா. I love you Kavin. I miss you so much. I love you. இடியடித்தும் மழையடித்தும் அசையாமல் நின்றிருந்தோம். இதயம் ஒன்றாகி போனதே, கதவே இல்லாமல் ஆனதே. தினம் வீசுமே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வாடா கார்த்தி, நீ தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்த. நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், நீ தூங்கிட்டு தானே இருந்த. இப்போ மணி என்ன என்ன பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? நீ பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுதா? மூஞ்சில குத்தி போடுவேன்.
ஏண்டா எரும மாடு, டேட்டா சயின்ஸ் சார் அசைன்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா? அசைன்மெண்ட் வச்சாதான் இன்டர்னல் மார்க்குன்னு சொல்லியிருக்காரு. நீ நல்லா பண்ணி தூங்குற மாதிரி தூங்குற. உனக்கும் சேர்த்து நான் தானே செய்யணும். அதனால அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன். சரிடி, அது நாளைக்கு காலேஜ்ல கூட போய் பாத்துக்கலாமே. நாளைக்கு காலேஜ்ல எப்படி வெட்டியா தானே இருப்ப, படிக்கலாம் மாட்டேன், அது நல்லாவே தெரியும் எனக்கு. நாளைக்கு காலேஜ்ல போய் பாத்துக்கலாமே. இப்ப மணி என்ன ஆகுது? உட்காந்து எரிஞ்சு போன பேய் உட்காந்து நைட்ல வேலை பார்க்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா பொசுக்குன்னு எரிஞ்சு போன பேய் மாதிரியே உட்காந்துருக்கேன்ட்ட. மூஞ்சி முகரை மாதிரி கருவா பையன். உனக்கு சேர்த்து செய்யணும் வந்து உட்காந்த மாதிரி என்னையும் சொல்லணும். நீயே வந்து எழுதுவா. நீ இப்ப தூங்கலாம் முடியாது. சரி பாவம், நம்ம புருஷன் நம்மளுக்காக என்னென்னமோ செய்யறான். அவனுக்காக ஒரு அசைன்மெண்ட் கூட எழுதி கொடுக்கறது நம்மள என்ன பொண்டாட்டி அப்படின்னு உட்காந்து எழுதுனா இவனுக்கு நான் எரிஞ்சு போன பேயான். வாடி வா உட்காந்து எழுதுவா. உனக்கு மட்டும் கிடையாது, எனக்கு சேர்த்து எழுதுற வா. என்னது அசைன்மெண்ட் எழுதணுமா? ஹலோ ஹலோ ஹலோ, இந்த அசைன்மெண்ட் எழுதுற வேலைலாம் நம்மளுக்கு ஆகாது. என்ன ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ தான் எனக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்க. சோ நீ தான் எழுதணும். இந்த எழுதுற வேலையில என்கிட்ட தள்ளக்கூடாது, ஓகேவா? வேணும்னா வேணும்னா ஏய் என்ன? வெளியே நல்லா ஜோரா மழை பெய்யுது, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே கிளைமேட்டு. இவ்வளோ அழகா இருக்கு. அந்த மழைய ரசிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அதான் ரசிச்சுக்கிட்டே. ஏய் கையை விடு, தள்ளு. ஏய், நான் என்ன சொல்ல வரேன்டி கேளுடி. நீ என்ன சொல்ல வரேன்னு உன் கண்ணு நல்லாவே காட்டி கொடுக்குது, ஓகேவா? அதனால இப்ப கொஞ்சம் தள்ளி போறீ. ஆமா ஆமா, கண்ணுல என்ன காட்டுது? நல்லா சுட சுட பஜ்ஜியும் ஒரு கப் காஃபியும் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி உனக்கு காமிச்சுதா? அட பாவி, இது அப்ப ரொமான்டிக்கான லுக் இல்லையா? திங்கிறதுக்கு தான் இப்படி என்னை பாத்தியா? சீ போடா. ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் ஒண்ணு நினைக்கலையே. எனக்கு தான் சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதே. வேணும்னா நீ போட்டு எடுத்துட்டு வா, நான் நல்லா சாப்பிடுவேன். அதானே, திங்க மட்டும் தானே தெரியும், வேற என்ன தெரியும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத. கலைமா பத்தி உனக்கு தெரியாது, ஓகேவா? எந்திரிச்சு போ, என் வேலையை பார்க்க விடு. ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுடி. கேட்டுட்டு அப்புறம் பேசு. அப்படியே முந்திரி கட்டியாட்டும் முந்திக்கிட்டே எல்லா விஷயத்துலயும் பேசுறேன். இப்போ வெளியே நல்லா ஜோரா மழை பெய்யுது, ஓகேவா? அந்த மலையோட சுட சுட பஜ்ஜி, ஒரு கப் காஃபி, இதெல்லாம் தாண்டி வேற ஒண்ணு ஜில்லுன்னு ஜில்லுன்னு இருக்கணும், சும்மா ஹாட்டாவும் இருக்கணும். அப்படியா? அப்படி என்ன? அதுவா, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ எனக்கு 100 முத்தம் கொடுக்கணும், நீ பனிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம முத நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது 100 முத்தத்துக்கு பதிலா சீ போடா. என்னடி சீ போடான்னு சொல்லிட்ட? ஆமா, எப்ப பார்த்தாலும் போ கார்த்தி, ஒரு மாதிரி ஷையா இருக்கு. டேய் வேணாம், கையை எடுத்துட்டு போ. நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? தொட்டிலே நீயே ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுற மாதிரி இருக்கு. சரியில்லை, நீ தான் சொன்ன, அப்புறம் பார்த்துக்கோ. ஆமாடி, இப்பயும் சொல்றேன், நான் தான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணுவதுக்கு? அதான் நீ தான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இதெல்லாம்? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுல நான் கண்டுக்கல, அமைதியாக விட்டுட்டேன். எல்லா நாளும் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்துக்கோ, கலைமா யாருன்னு காட்டிடுவேன். கையை எடுறா கார்த்தி, எடுடா. கார்த்தி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாருனாலையும் மாத்த முடியாது. சோ ஏய் வேணாம், இதெல்லாம் தப்பு. கண்டிஷனை மீறி. ஏய், கண்டிஷன் கண்டிஷன் தாண்டி. ஆனா ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் கூட பண்ணக்கூடாதா? அது கூட எனக்கு உரிமை இல்லையா? உன்ட்டெல்லாம் பேசிட்டு இருந்த வேலைக்காகாது. காத்து கொள்ளதையா வெட்டித்தாயா நம்மளு கட்டுவாயா கயிறு இருக்கட்டுமே மத்ததெல்லாம் கட்டி வை முழிச்சு கிடக்கட்டும் எப்படி? டேய் நீ சரியான கேடிதான். நல்லா ஏமாத்தி ஏமாத்தி உன் காரியத்தை சாதிச்சுக்கிற எப்போ பார்த்தாலும். போடா, நீ ரொம்ப கெட்ட பையன். அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் நல்லவ மாதிரியே நடிக்கிறது, என்கிட்ட மட்டும் உன் கேடி வேலையை பூரா காமிச்சிடுறது.
ஏய் நீ சரியான கேடிடா. ஐயோ ரொம்ப புகழாதீங்க, நமக்கு தான் புகழ்ச்சி பிடிக்காதே. சரி ஓகே, தூங்கலாமா இல்ல? சீ போடா, நான் போய் தூங்க போறேன். ஹேய் ஓடிட்டா. இங்க பாரு, நீ எப்ப எனக்கு 100 முத்தம் கொடுக்குறியோ அது வரைக்கும் இப்படித்தான் பாத்துக்க. ராசா, அன்புள்ள அத்தான், எழுந்திருப்பா. என்ன பிரீதி? அத்தான் என்னங்க அத்தான், மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இப்படி இழுத்து பொத்திட்டு தூங்குனீங்கன்னா என்ன அத்தான்? எந்திரிங்க. மணி என்னடியே ஆகுது? புதுசா என்னடியே ஆத்தாம் பொத்தான்ட்டு உட்காந்துருக்க? எப்பயுமே மரியாதை எல்லாம் மாட்டே, எருமை பண்ணி தானடி கூப்பிடுவ. தூங்க வருடியா? அத்தான் 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 எந்திரிங்க. ஏய் எதுக்குடி நீ அதுல உசிப்பி விட்டேன்? மணி என்னடி? அத்தான் இன்னியாத்துல ஊசி போட்டுருக்கனா? மணியை பாருங்க, மணி 12 மணி அத்தான். இவ்வளவு நேரம் தூங்காம ஃபர்ஸ்ட்? ஏய் 12 மணிக்கு தாண்டி தூங்குவாங்க, எல்லாம் இழுத்து பொத்திட்டு அன்டைம்ல தூங்குவாங்கடி. நீ ஏண்டி என்னைய போட்டு படுத்துற? ஐயோ என்ன தாண்டி பிரச்சனை? ரொமான்ஸ் அடி பண்ணணும். அத்தான் ரொமான்ஸ் எல்லாம் வேணாம் அத்தான், அதெல்லாம் உங்க மூஞ்சிக்கு செட் ஆகாது. இப்போ தூங்க கூடாது அத்தான். நம்ம என்ன பண்ணனும்னா, நம்ம இப்ப சமைக்கணும். சமைக்கணுமா? மணி என்ன? ஏண்டி உனக்கு ஏது நியாயமா இருக்கா? 12 மணிக்கு எவனாவது சமைப்பானா? ஏன் பிரீத்தி இப்படி பண்றையோ? என்னால முடியலடி, எனக்கு தூக்கம் வாங்கணும். அத்தான் நீ எந்த காலத்துல இருக்கீங்க? எங்க ஊர்ல எல்லாம் 12 மணிக்கு தான் சமைப்பாங்க, அதுவும் சப்பாத்தி போடணும். அதனால நீங்க மாவு பிடிங்க, நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறேன் அத்தான். என்னது சப்பாத்தி போடணுமா? ஏ என்னடி? ஐயோ கடவுளே. ஆமாங்க அத்தான், சப்பாத்தி தான் போடணும். அதுவும் நைட் 12 மணிக்கு போட்டா தான் நல்லா மெதுவா வருமா. ஒரு புக்ல படிச்சேன் அத்தான். அதனால நான் மாவு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லா நெல்லுகளா, அதாவது சும்மா சாஃப்ட்டா இருக்கணும் சப்பாத்தி. அதனால நல்லா நெல்லுகளா அழகா பிணைஞ்சு கொடுங்க அத்தான். பெரியது மட்டும் கிடையாது, சப்பாத்தி நல்லா சுட சுட போட்டு வைங்க அத்தான். அப்புறம் தான் காலையில காலேஜுக்கு போக முடியும். நம்ம இப்ப இருந்து போட ஆரம்பிச்சாதான் அத்தான் காலையில நம்ம சீக்கிரமா காலேஜுக்கு கிளம்ப முடியும். என்ன அத்தான் நீங்க பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? நீங்க ரொம்ப மோசம் அத்தான். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சப்பாத்தி மாவு எடுத்துட்டு வந்திருக்கேன், இத நீங்க பிணைஞ்சு கொடுங்க அத்தான். நான் உங்க ஆசை பொண்டாட்டி தானே, அதனால கோபப்படாம எதுவும் செய்யாம இப்போ இந்த சப்பாத்தி மாவை சமத்து புளியாட்ட பிணைஞ்சு கொடுப்பீங்களா? எப்படி? அடியே உனக்கு இது நியாயமா இருக்காடி? எவனாவது 12 மணிக்கு எந்திரிச்சு சப்பாத்தி மாவு பண்ணேவானா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா பிரீத்தி? தூக்கமா வருது. நீ வேணா பாருடி, நான் உட்காந்து பாத்துக்கிட்டு. காதுல கேட்கல, என்ன சொன்ன? மாமா என்ன சொல்லிருப்பேன்? இப்ப என்ன என் செல்ல பொண்டாட்டிக்கு சப்பாத்தி மாவு தானே பண்ணிடணும். பிணைஞ்சு கொடுக்கறது என்ன, போட்டு வாயிலே விட்டு வர்றேன். 2 பேரும் மாறி மாறி உட்காந்து 3 மணி வரை சாப்பிடுவோம்பா. அந்த பையன் இருக்கட்டும் பெண்ண. இல்ல எப்படி இருந்தாலும் சப்பாத்தி மாவு பிணைய தானே வேணும். வாய 2 பேர் சேர்ந்தே பிணைவோம். நான் உன்னை மட்டும் தான் பெணைய சொன்னேன். பெண்ண பிரீத்தி பிரீத்தினா நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. காலையில என்ன சொன்ன காலேஜ்ல? என்ன சொன்னான்னு கேக்குறேன், சொல்லு. ஓடி போய் மட்டும் கல்யாணம் பண்ணிடாதீங்க மச்சான். ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை. உன்னை நரக வேதனை இருடி. அம்மா வலிக்குது, வேணாம் வேணாம் வேணாம். வலிக்கிறதுக்கு தான் அடிக்கிறேன். வலிக்குது, இது தெரியாம சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் அடிக்காதடி. பாவண்டி 12 மணிக்கெல்லாம் அடி வாங்கினா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? காலையில வேணா அடி. அதுவும் 12 மணிக்கெல்லாம் அடிச்சா நல்லா வலிக்காதாமா. இனி என்ன பண்றேன்னா, காலையில அலாரம் வச்சு நீ அடி, சரியா? அப்பதான் வந்து எனக்கு நல்லா வலிக்கும். அப்பதான் சூடு சொரணை வந்து அப்பயே திருந்துறேன்னு. சப்பாத்தி மாவு பெண்ண பேசாம இருடி, இவ்வளவு நேரம் அடிச்சில பேசாம.
என்ன கையெடு. அப்படி தாண்டி வைப்பேன். அப்ப நானும் சரி 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 கோவப்படாத, நமக்குள்ள கோவப்படலாமா? சரி வச்சா பாத்திமா பண்ணிடலாம். அது ஜோரமா ஒரு காதல் துளிரும் போது நோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணால் ஒன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே நீரில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பொங்காத்து நீ தாக்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம். நில்லுங்கப்பா தள்ளி விட்டு போயிடாதீங்க. போருங்க வீடியோ முடிஞ்சு தள்ளி விட்டு போயிருவீங்க. வேற எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். என்னடா இன்னைக்கு காலேஜவே காட்டாம ஒரே ரொமான்ஸாவே முடிச்சிட்டாங்கன்னு நினைப்பீங்க. டைம் கிடைக்கலப்பா. நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ யோசிச்சு வச்சிருந்தது வேற. ஆனால் வந்து டைம் கிடைக்காம அவசரத்தில் எடுத்தது. வீடியோ டைம் கூட கம்மியாக தான் இருக்கும். அதான் சொன்னோம்ல முடியலன்னு சொல்லிட்டு 26 நிமிஷம் போட்டுட்டு இருந்தோம். முடியல. முன்னெல்லாம் வந்து 2 மணி 3 மணிங்கிறப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து 4 மணி ஆயிடுது. அப்போ எங்கிட்டு போய் நான் நிமிஷ கணக்கு எச்சா எடுக்கிறது முடியல. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நான் முதல்வன் ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கே சொன்னேன். அந்த ஃபன்னு தான் இன்னைக்கு போடலான் இருந்தது. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவசரத்தில் இன்னைக்கு தான் முடிஞ்சது. அது வந்துக்குன்னா அதுக்கு வந்துட்டு எடிட்டிங் அதிகமாக இருக்கும். எப்படின்னா வந்து இந்த பெஞ்சு இதெல்லாம் போட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கிளாஸ் ரூம் சீன் தான். கிளாஸ் ரூம் சீன் வைக்கிறனால எடிட்டிங் அதிகம் தான். அதனால வந்து அது எடுக்க முடியல. நெக்ஸ்ட் எபிசோடு வந்து நான் முதல்வன் ஒரு கிளாஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, வேற லெவல் ஃபன்னாக இருக்கும் பாருங்க. முக்கியமாக ஐயாவோட காமெடி கண்டிப்பாக இருக்கும். மறக்காம பாருங்க. இன்னைக்கு வீடியோ வந்து டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் ஒரு மாதம் தான். நேற்று சாரி அந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ரொம்ப அவசரப்பட்டு எடுத்து போட்டுட்ருக்கோம். எதுவும் நினச்சிக்காதீங்க. காலேஜ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ரொமான்ஸாக கொண்டு போறீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து கண்டிப்பாக நம்ம காலேஜ் சீரிஸ் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் சீரீஸ்லேருந்து கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக எல்லாமே கொண்டு வரும். அப்புறம் கவின் யூஎஸ் போகிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வேணான்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணம் இருக்குப்பா. காரணம் இல்லாமல் எதையும் இந்த அட்மிட் அக்கா செய்யுமா செய்யாதா அதை மட்டும் நீங்கள் யோசிங்க. ஓகேவா? எல்லாமே காரணமாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு உருண்டை காமெடியை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. டாட்டா பை பை. 7:30 ஆயிடுச்சு. ஓகே, பை பை. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா. யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. ரிப்ளை பண்ணலேன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனைத்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி விட்டுறேன். ஓகே, எல்லாரும் பண்ணுங்க. ஓகே, டாட்டா பை பை.